அனைவருக்கும் வணக்கம். நம்ம படத்தில் வந்து ஆக்ஷன் வந்து ரொம்ப லைவாக கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கோம். சாருக்கும் அதான் பிடிக்கும், அதனால் அதை பண்ணியிருக்கோம். அதே டைமில் நம்ம சார்கிட்ட எந்த ஒரு விஷயம் சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கூட எந்த ஒரு நோஸ் இது வேணாம் அப்படி சஜஷன் எல்லாத்துக்கும் ரெடி சார். ஏன்னா சார் எல்லாத்துக்கும் ரெடி தான், அது நமக்கு எப்பயும் தெரியும். இந்த படத்தில் பர்டிகுலராக கீர்த்தி மேமும் சாரும் நிறைய விஷயங்கள் நல்ல லைவாக ரொம்ப அழகாக வந்திருக்கு. படம் ரொம்ப ஸ்டண்ட் வைஸாக பெரிய ஸ்டண்ட்டாக இல்லைனாலும் நல்ல ஆக்ஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற சீக்வன்சஸ் இருக்குது. அது ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண க்ரூஸ், அப்புறம் ஆக்ட்ரஸ், அப்புறம் எல்லாருக்கும் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எடிட்டரோட ஃபாஸ்ட்டாக எடிட் பண்ணிட்டாப்புல. ஸோ அடுத்தபடியாக அறிமுக கேமராமேன் விக்னேஷ் கோவிந்தராஜன் அவர்களை வந்து பேசுவதாக அழைக்கிறோம். ப்ளீஸ் வெல்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். இது எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஃபர்ஸ்ட் படம். இத்தனை பேரையும் அவங்க டெபியூ பண்ணுற ஒரு கட்ஸ் வந்து எங்கள் சாருக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் மேமோட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க ரொம்ப கைண்ட். ஆக்சுவலி ஷூட் ஃபுல்லாக அப்படி தான் இருப்பாங்க. இங்கே நிறைய நார்த் இந்தியாவில் ஷூட் பண்ணோம், ரொம்ப டஃப்பாக இருந்தது. ஸோ எங்கள் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்குக்கு வந்து பகத் சார், செல்வா சார் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அதனால தான் இந்த அவுட் நல்லபடியாக எங்களுக்கு வந்தது. ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணியிருக்கோம், நல்ல எஃபர்ட் போட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாம் பார்க்கணும், கண்டிப்பாக அது உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ அடுத்தபடியாக வந்து இங்கே பேச போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு படத்தில் வந்து ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருமே அழகாக காட்டுறதுனா வந்து கேமராமேன் தான். அவருக்கும் அடுத்து வந்து அழகாக காட்டுறது வந்து ஒரு காஸ்டியூமர் தான். ஸோ அந்த காஸ்டியூமரே வந்து ஒரு ஏஞ்சல் மாதிரி இருந்தா அவங்கள நாங்கள் பேச கூப்பிடுறோம். லெட்ஸ் வெல்கம் ஏஞ்சல் மேம். இவங்களுக்கும் வந்து இதுதான் முதல் படம். ப்ளீஸ் மேம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இது நினைக்கிறேன் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக தமிழில் வந்து ரொம்ப நாளாக நான் பண்ணாமல் இருக்கேன். நீங்கள் தெரிஞ்ச முகங்கள் நிறைய இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறதுல. எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல சரியா. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போது அருண் பாண்டியன் சாரை பற்றி சொல்லணுன்னா, பல வருஷம் ஆல்ரெடி இப்போ பிரேம் வந்து என்னோட டயலாக் எல்லாம் கொஞ்சம் திருடிட்டாரு. ஸோ அதை பற்றி பேச முடியல. பட் ஆமாம், இப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது என்னென்னா, அந்த காலத்துலேயே லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெரிய பைசப் இருக்கிறதா சொல்லி ஒருத்தரோட பேர் வந்து இருந்தது. எவ்வளோ இன்ச்சு சார் அது? எவ்வளோ இன்ச்சு பைசப் இன்ச்சு? 22 இன்ச். அது எவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அது கிடைக்கிறதுக்குன்னு. எனக்கு மட்டும் தான் தெரியும், பட் அது வரவே இல்லை. ஸோ அந்த காலத்துலேருந்தே நான் பெரிய ஃபேன் அவருக்கு. என் ஃபேமிலி மொத்தமாக ஃபேனு. என் ஒய்ஃப் வந்து 80s இந்த இணையத கைகள் 90s நினைக்கிறேன்ல, அந்த டேப்பை போட்டு தேஞ்சு போகிற வரைக்கும் பார்த்துருக்காங்க. ஸோ நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாகவே அவர் பெரிய ஃபேனு. எனக்கு வந்து அருண் பாண்டியன் சாரோட ஃபஸ்ட்டு என்ன 2006 or 2007 வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம். அவரும் நடிச்சிருந்தாரு, நானும் நடித்தேன். ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன். அவர் ப்ரொடியூசராக வந்து இன்னொரு கம்பெனியோடு இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து யுக்ரைன், ஃப்ரான்ஸ் இதெல்லாம் போய் சுற்றியிருக்கோம். நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தமிழ் படம் விட்டு நான் நிறைய தெலுங்கு படம் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டைமில் கூட நாங்கள் டச்சில் இருந்திருக்கோம். கடைசியாக வந்து இப்போது அவர் இந்த படம் பண்ணுறதா சொன்னப்போ ஐ வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட். ஸோ மற்றவங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் என்னன்னு கேட்டப்போ உங்களுக்கு நினச்சது கொடுங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன். பட் இருந்தாலும் அவர் ஒரு பேமெண்ட் வந்து டான் வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு. ஸோ ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படம் வந்து பெரிய வெற்றியாக வரட்டும். ஐ எம் 100% ஷுர். அவர் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க், இந்த டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், இந்த க்ரூ ஆகட்டும், எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஐ எம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. அவருக்கு தான் தெரியும் எது ஃபர்ஸ்ட் பேசணும், எது பேசக்கூடாது, எது வேணும், எது தேவையில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதான் அவரை ஃபர்ஸ்ட் கூப்பிடுறோம். சார் வெல்கம் சார். நீங்களே எடிட் பண்ணி பேசுறீங்க சார். வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம்.
அக்கேனம் இது எங்களோட ஃபஸ்ட்டு படம். இந்த படம் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு பர்சனலாகவே. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே இது ஒரு பெரிய லேர்னிங் ஜேர்னியாக இருந்துச்சு சார்கிட்ட இருந்து. அண்ட் ஃபஸ்ட்லேருந்தே நாங்கள் வந்து டீமாக உட்கார்ந்து அருண் பாண்டியன் சார், கீர்த்தி மேம், டைரக்டர் சார், சினிமாட்டோகிராஃபர், நான் எல்லாருமே டீமாக உட்காந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஷெட்யூல்லையும் முன்னாடி உட்காந்து ஃபுல்லாக பிளான் பண்ணி ஒரு ஷெட்யூலும் நாங்கள் ப்ரொசீட் பண்ணோம். அண்ட் இந்த படத்தில் ஒரு எடிட்டராக மட்டும் இல்லாமல் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், டப்பு, மியூசிக், மிக்ஸு, இந்த மாதிரி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் என்ன என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, ஒரு படத்துக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் என்னென்னலாம் பெட்டர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து என்னால் நேரில் இருந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. அந்த நாலேஜை வந்து என்னால் லேர்ன் பண்ண முடிஞ்சுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் கீர்த்தி மேம்க்கும் டைரக்டர் சாருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படம் ஜூலை 4 தியேட்டர்ஸில் வருது. ஒரு நல்ல கண்டென்ட்டை படமாக பண்ணியிருக்கோம் டீம் எஃபோர்ட் போட்டு. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. சார் தேங்க்யூ சார். கரெக்டாக எடிட் பண்ணி பேசிட்டீங்க. நான் அடுத்தபடியாக ஸ்டன் டைரக்டர் PC ஸ்டன் பிரபு அவர்களை பேசுவதற்காக அழைக்கிறோம். இவர் வந்து சாருக்கு ரொம்ப பிடிச்சவர் நினைக்கிறேன். ஏன்னா சார் படம்னாலே ஸ்டண்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரு. சார் வாங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிக்கையாளர் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பளித்த எங்கள் இயக்குனருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அருண் பாண்டியன் சார், ஃபஸ்ட்டு அபியும் நானும் இல்லை அன்பிற்கினியால் அன்பிற்கினியால் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரோலில் பண்ணேன். அப்போ தான் வந்து சாரை தெரியும், கூகுள் சாரை அறிமுகப்படுத்தினாங்க. அன்றைக்கிலேருந்து நிறைய நடித்து காமிப்பேன் சார்கிட்ட. பயங்கரமாக அந்த குட்டிக்கண்ணம்லாம் போட்டு சார் இந்த மாதிரி ஊரில் இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு நடிச்சு காமிப்பேன். விழுந்து சிரிப்பார். சம்மடா கலிக்கு ரொம்ப நல்லா இருக்குடா அப்படின்பாரு. அப்புறம் யாராவது லண்டன்லேருந்து வருவாங்க, டே கல்கி எங்கடா இருக்க அப்படின்னு கேட்பாரு. சார் இங்கே தான் இருக்கேன், வாடா ஒன்று பார்க்கணும் அப்படிம்பாரு. சார் போனாக்க டே நீ என்கிட்ட நடிச்சு காமிப்பல்ல அது மாதிரி பண்ணிக்காயிடா அப்படிம்பாரு. அதெல்லாம் நடிச்சு காமிப்பேன். எல்லாம் சிரிப்பாங்க. ஒவ்வொரு தடவும் கால் வரும். இப்போ இந்த படம் பண்ணும்போது டேய் கல்கி எங்கடா இருக்க அப்படின்னாரு. சார் இங்கே இருக்கேன் சார். டேய் நம்ம ஒரு படம் பண்ணுறேன்டா, நீ நடிக்கணும் சார், வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ முந்த நாள் கூட மறுபடியும் ஒரு ஃபோன் கால், கல்கி எங்கடா இருக்க சார், சொல்லுங்கள் சார், ஆடியோ லஞ்ச் வச்சுருக்கேன்டா, வந்துட்டேன்டா சார், வந்துட்டேன் சார், தேங்க்யூ சார். ஒவ்வொரு என்ன பண்ணாலும் சார்கிட்ட எந்த ஒரு கால் வந்துடும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. இங்கே என்னோடய படத்தோட குழுவினருக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூண்ணே, சூப்பராக பேசிட்டீங்க. ஸோ அடுத்து இங்கே வரப்போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன ஜோக் காமிக்கிறீங்களா? இது வந்து என்னோட சிக்னேச்சர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அருண் பாண்டியனை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நான் அவர் இன்ஸ்டியூட்டில் அவருக்கு 1 இயர் சீனியரு, நான் 1 இயர் ஜூனியரு. ஆபா சார் செட் அவரும் நடிப்பு தான் படித்தார், நானும் நடிப்பு தான் படித்தேன். ரொம்ப நாளாக வந்து படத்தில் இப்போ வந்து என் பேர் GM சுந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோடய முழு பேர் என்னென்னா மீனாட்சி சுந்தரம். அருண் பாண்டியன் கூட எனக்கு ஃபோன் பண்ணும்போது என்ன மீனாட்சி எப்படி இருக்குது அப்படின்னு தான் கேட்டார். ஏன்னா இதில் வந்து இன்ஸ்டியூட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே என் பேர் மீனாட்சின்னு கூப்பிட்டு தான் பழக்கம். மீனாட்சி சுந்தரம்னு யாரும் சொன்னதே கிடையாது. இப்போ GM சுந்தர்னு சொன்னதே கிடையாது, எல்லாம் மீனாட்சி தான். ஆனால் அந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து அருண் பாண்டியன் வந்து ரீகண்டில் பண்ணார். ரொம்ப சந்தோஷம் அருண் அதுக்கு. இப்போ கல்கி பேசின மாதிரி
எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது, வந்துகிட்டே இருந்தது. மீனாட்சி ஒரு ரோல் பண்ணணும் அப்படின்னாரு. பண்ணுறேன் அருண் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்ன சம்பளம் வாங்குற அப்படின்னு கேட்டார். ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஆனால் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எது கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன்னு. ஏன்னா நட்பின் ரீதியாக வந்து நான் வந்து அந்த விஷயத்தை வந்து நான் செய்யணும்னு நினச்சேன். அது வந்து அருண் வந்து அதையும் ஏற்றுக்கிட்டு, என்னப்பா கேளுப்பா, தைரியமாக கேளு அப்படின்னாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அருண், நீ என்ன கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். நான் டான்னு பேமெண்ட் வந்தது அப்படின்னு கல்கி சொன்னார். அதே மாதிரி டான்னு பேமெண்ட் வந்தது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸு. இந்த படம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட். டைரக்டர் வந்து உதய் வந்து எங்கிட்ட வந்து அப்ரோச் பண்ணார். இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ தான் சடனாக வந்து கல்கி சொன்ன மாதிரி எனக்கும் ஒரு ஃபோன் கால் வந்தது. அப்போ தான் தெரியும் இது அருணோட படம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நான் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அருண் பேசணுன்னா ஓகேன்னு அப்படின்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து இன்ஸ்டியூட்டில் வந்து இந்த இன்ஸ்டியூட்னாவே அவருக்கும் ஒரு பாசம் இருக்கும், அது மாதிரி எனக்கும் பாசம் உண்டு. அது அந்த பாசத்தில் இணைஞ்சு தான் இணைந்த கைகள் மாதிரி வந்து நான் இந்த படத்தில் வந்து அருண் கூட வந்து இணைஞ்சிருக்கேன். அப்போ டைரக்டர் வந்து எங்கிட்ட வந்து கண்டென்ட் சொல்லும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார், இதில் வந்து ஒரு சின்ன கேமியா ரோல் தான் நான் பண்ணியிருக்கேன். அதில் அது அருணுக்காக தான் நான் பண்ணேன். டைரக்டர் வந்து உதய் வந்து எங்கிட்ட வந்து சொல்லும் பொழுது, சார் இது வந்து படத்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 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 இம்பார்ட்டன்ட் சீக்வன்ஸு அப்படின்னாரு. அந்த சீக்வன்ஸ் வந்து நான் அப்போ தான் உள்ளே நுழையிறேன். ட்ரெய்லரில் செகண்ட் ட்ரெய்லர்னு நினைக்கிறேன், அதில் பார்த்தேன். நான் அப்படி ஃபுல்லாக நான் பண்ண சீக்வன்ஸ் வந்து அப்படியே போட்டு பண்ணியிருந்தார். ரொம்ப தேங்க்ஸ் அருண். அதுக்கு உதய் தேங்க்யூ. இன்னொன்று என்ன பண்ணேன்னா, படத்தில் யார் ஹீரோயின் அப்படின்னு இருக்கும்போது கீர்த்தி வந்து தியேட்டரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அப்பப்போ பேசுகிறது அவங்களுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆச்சு. என்னோடய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து அருண் வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறதுன்றது பெரிய விஷயம். அவர் போல்டாக எப்பொழுதுமே ஒரு கன்சர்னாக கால்குலேட்டிவாக எப்போ உள்ளே வரணும் எப்போ போகணும் அப்படின்னு இண்டஸ்ட்ரியில் இருந்து பார்த்தவர். பல பரிமாணங்கள் எடுத்த ஒரு நடிகர், இயக்குனர், ப்ரொடியூசர், நிறைய சொல்லலாம். அப்படி சொல்லிகிட்டே போகலாம். பிஸ்னஸ்மேன், நிறைய வந்து நம்ம அவரை பற்றி நம்ம வந்து நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த படத்தை வந்து ஒரு வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு வந்து மீடியா அவங்க தான் காரணம். எப்பொழுதுமே அவங்க தான் காரணம். அந்த மீடியா வந்து நீங்களாம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த படத்துக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். அருண் நல்ல படம் பண்ணியிருக்காரு. அது மாதிரி யங்ஸ்டரு, எனக்கு முன்னாடி பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி எல்லாம் வந்து நிறைய நியூ ஃபேஸை போட்டிருக்காரு. அதுக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. ஏன்னா நான்லாம் நாயா பேயா அலைஞ்சு தான் இந்த மேடையில் நிற்கிறேன். அதுவும் அருணுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த காலகட்டம் வேறு. ஸோ அந்த காலகட்டத்தில் நாயா பேயா அலைஞ்சு இந்த மாதிரி இடத்துல நின்று பார்க்கும் பொழுது அவர் வந்து ஒரு பல புதுமுகங்கள்லாம் அறிமுகப்படுத்திருக்காரு எல்லா ஃபேக்கல்ட்டிலையுமே. அதனால் சூப்பர் அருண். இந்த படம் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நீங்கள் தான் பார்த்து சப்போர்ட் பண்ணணும். என்னோட நடித்த நிறைய பேர் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான். பட் அவங்க பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணல, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். என்னை விட சின்ன வயசில் இருக்கவங்கலாம் வந்து இன்றைக்கி கேமராமேனாக இருக்காங்க, டைரக்டராலாம் இருக்காங்க. அதனால் வந்து பெரிய வயசானவன் பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அது தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அருணுக்கு. அந்த யங்ஸ்டர்ஸோடு நான் ஒர்க் பண்ணதுக்கும் ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் கீர்த்தி ஆல் த பெஸ்ட் அண்ட் அருண் ஆல் த பெஸ்ட். மை பெஸ்ட் விஷஸ். அண்ணே சூப்பர் அண்ணே. ஒரே எனக்கு ஒரு சின்ன டவுட்ண்ணே. அண்ணே கொஞ்சம் வரீங்களாண்ணே ப்ளீஸ்ண்ணே. அண்ணே உங்களோட நிறைய படம் நான் வந்து பார்த்துருக்கேண்ணே. நீங்கள் கொடுக்குற கேரக்டர்லாம் வந்து வேறு லெவல் மாசாகவே பண்ணுவீங்கண்ணே. இல்லை எனக்குன்னு ஒரு சின்ன டவுட்னா, நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது ஏதாவது பாட்டு காம்படிஷனில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களாண்ணே? பாட்டெல்லாம் ஒன்றும் நான் பெரிய அதெல்லாம் ஒன்றும் பண்ணதில்லை, பாடினதில்லை, காம்படிஷனில் பண்ணது கிடையாது. எல்லோரும் சொல்கிற மாதிரி சிவாஜி சாரை பார்த்து வந்தவன் தான். எல்லோரும் சொல்கிற மாதிரி எஸ்வி ரங்கராவ், பாலையா அண்ணன், எம்ஆர் ராதா, என்எஸ் கிருஷ்ணன், இப்படி அந்த காலகட்டத்தில் வந்து
ஐ வாஸ் காட் இன்ஸ்பயர்டு அண்ட் தென் ஐ வென்ட் டு ஃபிலிம் இன்ஸ்டியூட். அப்படி தான், பட் நான் பாடகர் இல்லை. அண்ணே சூப்பர்ண்ணே. ஆனால் நான் ஏன் கேட்டேன்னா, இப்போ யாருமே இப்போ வர யாருக்குமே இப்போ இந்த கூத்துப்பற்ற எல்லாம் போகிறது கிடையாதுண்ணே. எல்லாம் பாட்டு ஷோ போகிறாங்க, சேனலில் சொல்லித்தராங்க நல்லா நடிக்க சொல்லி. அதனால தானே உங்கள்கிட்ட கேட்டேன் நான். கூத்துப்பட்டுன்னு இவர் சொல்லிட்டாரு. கூத்துப்பட்டில் நான் தான் முதல்ல ப்ரொஃபஷ்னல் மெயின் ஆக்டர். ஏன்னா வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடித்ததுக்கப்புறம் நான் தான் வந்து ப்ரொஃபஷ்னலாக போய் ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷ்னல் ஆக்டர் போய் கூத்துப்பட்டையில் வந்து நான் ஜாயின் பண்ணேன். அதுக்கு முன்னாடி எல்லாமே அமெச்சூர் தான். அதுக்கப்புறம் வந்தவங்க தான் நிறைய பேர். நான் தான் முதல்ல ஆக்ட் பண்ணேன். நிறைய ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். முத்துசாமியோட ப்ளே, என்எஸ்டியிலேருந்து ராஜேந்திரன் ஒருத்தர் வந்தார், அவரோட டைரக்ட் பண்ண ப்ளேயில் நிறைய ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. சூப்பர்ண்ணே. தேங்க்யூண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ஸோ அண்ணனை தொடர்ந்து அடுத்தபடியாக இவரை பற்றி ஒன்று சொல்லணும்னா, இவர் வந்து பிரசன்ட் மீடியா அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஈவெண்ட்டோட ஹீரோ பரத் வீரராகவன் மியூசிக் டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ அதுக்கப்புறம் அந்த மெல்லாலி சாங் என்னுடைய ஃபேவரட்டான பாட்டு அது. ஸோ கார்த்திக் நேதா சார் எழுதின பாட்டில் நான் இருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அருண் பாண்டியன் சார், கீர்த்தி, டைரக்டர் உதய், இவங்க எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த படம் வந்து எனக்கு சாரோடையும் கீர்த்தியோடையும் 2வது படம். அன்பிற்கினியாதுக்கு அப்புறம் நான் இந்த படத்தில் சாரோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணார், இந்த ஒரு ரோல் ஒன்று இருக்குது, டைரக்டர் அவர் தான், பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். சார் நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் ஓகே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துக்கு மெயின் பில்லராக இருந்து மொத்த டைரக்ஷன் டீம் அண்டு சினிமாட்டோகிராஃபர் விக்னேஷ் கோவிந்தராஜன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அண்டு பெஸ்ட் விஷஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் அக்கேனம். படம் வந்து ஜூலை 4th ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். எப்பவும் போல் உங்களோட எல்லாரோடைய சப்போர்ட்டையும் இந்த படத்துக்கு தேவை. தேங்க்யூ. ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி முதல் மகிழ்ச்சி என்னென்னா, இந்த அக்கேனம் அப்படிங்கிற தமிழ் தலைப்புக்காக சிறப்பான ஒரு தமிழ் தலைப்பு வச்சுருக்காப்புல. அதற்கான விளக்கம் ஒரு இயக்குனர் வந்து அவரே சொல்லுவார், நான் அதை சொல்ல வேணான்னு நினைக்கிறேன். ஆமாம், அதன் பிறகு வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு 2 பேருக்கு சொல்லணும். உதய் இயக்குனருக்கும், பிறகு பரத் 2 பேருக்கும். முதல்ல தொடங்கியிருக்காங்க. எனக்கு இன்னும் அந்த பசுமையாக நினைவு இருக்குது. அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பாடலுக்கான சூழல்லாம் சொன்னது ஒரு அருமையான ஒரு ஆழமான உணர்வை பேசக்கூடிய ஒரு படமாக இந்த படம் இருக்கும். அதை நான் உறுதியாக சொல்லுவேன். பிறகு இசை பற்றி நான் சொல்கிறேன். இந்த கேட்ட அந்த 4 பாடல்களுமே வெவ்வேறு வகையான வகைமைக்குள்ளே அப்படியே பயணம் பண்ணுது. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு வகைமைக்குள்ளே ஒரு திரைப்படத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு. மேற்கத்திய இசையும் இருக்குது, ராக் மியூசிக் இருக்குது, இந்திய நாட்டார் இசையும் இருக்குது, இந்திய செவ்வியல் இசையும் இருக்குது. ஒரு ஆழமான ஒரு இசை அவருக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறேன் பரத்துக்குள்ளே. அது மிகவும் சிறப்பாக வெளிப்பட்டிருக்கு. வெறுமனே ஒரே பாணியிலான ஒரே வகைமையான இசையாக போடாமல் கலந்து கட்டி இருக்குது. அதுவும் அந்த முதல்ல வந்த பாடலில் வரிகள் அன்பு நண்பன் மோகன்ராஜ் சிறப்பாக எழுதியிருந்தாப்புல. இந்த நேரத்தில் மோகன்ராஜனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஆனந்த விகடன் விருது வாங்கியிருக்காரு, சிறந்த பாடலாசிரியர்களுக்கான இந்த வருடத்துக்கான விருது. நிறைய வாங்க நண்பா, சேர்ந்து ஓடுவோம், பறப்போம். ஆமாம். அப்புறம் அருண் பாண்டியன் ஐயாவுக்கு அவர் முதல்ல பார்க்கும்போது நான் ஒரு மாதிரி படபடப்பட தான் இருந்தேன். அப்புறம் பழகும் போது தான் தெரிஞ்சது, அந்த பலாச்சோள மாதிரி வெளியே தான் கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சாப்புல, உள்ளுக்குள்ளே இனிக்க 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 அன்பாக இருக்கார் அவர். ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்கள் படத்தில் நானும் இணைஞ்சிருக்கிறதுக்கு. மற்ற அத்தனை பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய பேர் இதில் புதுமுகமாக அறிமுகமாக இருக்காங்க. அது அரிதினும் அரிது இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில். வியாபாரத்துக்கு யார் பயன்படுவாங்களோ அவங்கள மட்டுமே பயன்படுத்திட்டு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிற இடத்துல புதுசாக ஒருத்தரை வாங்க அப்படின்னு சொல்லி பண்ணுறதுங்கிறது பெரும் துணிவு. அது அதற்கு மற்ற கலைஞர்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி உங்களுக்கு. ஆமாம். கீர்த்தி மேம்,
கண்ணகி படம் வந்து நான் எழுதியிருந்தேன். கண்ணகி படத்தில் அந்த நடிப்பை பார்த்துட்டு நான் இயக்குனர்கிட்ட சொன்னேன், எக்ஸ்ட்ராடினரியாக நடிச்சிருக்காங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்துலையும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் நிறையா பண்ணணும் மேம், நிறைய நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணணும். ஆமாம். அப்புறம் அசோக் செல்வனோடு நீங்கள் இணைஞ்சது, உங்களுடைய காதல் பெருகி ஆற்றாராக போயிட்டே இருக்கட்டும். ஆமாம் மேம். இப்போதைக்கு அவ்வளோதான் சொல்ல தோணுது. நீங்கள் படமும் பாருங்கள். பரத்துக்கு மிகப்பெரிய வாழ்த்து. ஏன்னா உண்மையாலுமே நான் சொன்ன மாதிரி நான் இப்படி ஒரு ஓசை எதிர்பார்க்கவே இல்லை. ஆகச்சிறந்த ஒரு பணி செய்திருக்காப்புல. உதய்க்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு சக பயணியாக கலைஞனா நேர்மையோடு இன்னும் நிறைய செய்யுங்க. ஆமாம், நிறைய வாசிங்க. இது அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஆமாம், அவ்வளோதான் இப்போதைக்கு சொல்ல தோணுது. மற்ற வந்திருக்கிற மற்ற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கம். நன்றி. நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். அருண் பாண்டியன் சார், பெரிய நன்றி. ஏன்னா கார்த்திக் நேதாவும் நானும் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறது தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு பிடித்த கவிஞன், பிடித்த பாடலாசிரியர். ஒரு ஒரு பாடலுக்குள்ளே ஒரு நவீன கவிதைகளை உள்ளே வைக்கிறதுல ரொம்ப சாமர்த்தியசாலி. எனக்கு ரொம்ப பிடிச்ச சக பாடலாசிரியரில் ஒருத்தர். ரீசெண்டாக 5 வண்ண பூவே எனக்கு பெரிய ஃபேன் தலைவர் நண்பா. அவ்வளோ ரகுமான் சாருக்கு நீங்கள் எழுதியிருக்கிறதுல எனக்கு இன்னும் நிறைய அவருக்கு எழுதணும். நீங்கள் சிறப்பாக அதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கடுத்து வந்து இந்த விழா நாயகன் பரத் வீரராகவன், உன்னுடைய 2வது பிறந்தநாள் நினைக்கிறேன் இன்னைக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரகுமான் சார் ஜெயிச்சதுக்கப்புறம் ஏஆர்ஆர் அப்படின்னு ஒரு பிராண்ட் வந்தது இல்லையா, அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிஆர் அப்படிங்கிற ஒரு பிராண்டு கூடிய சீக்கிரத்தில் வரணும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உதய் ரொம்ப நேர்த்தியாக கதை சொல்கிறதுல கெட்டிக்காரர். இந்த 2 பேரும் வந்து எந்த கலைஞர்களையும் வலிக்காமல் அடிக்கிறதுல அதுலேயும் கெட்டிக்காரங்க. ஸோ பாடல் வரிகளை வாங்குறதுல ரொம்ப இது இல்லைங்களே, அதாவது ஒரு நாசுக்காக சொல்லுவாங்க, அது சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹாப்பி. நண்பர்களாக இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போய் பரத் சூப்பராக வரணும் அப்படிங்கிற அந்த அன்பு ரொம்ப பெருசு. இதையெல்லாம் உருவாக்கி கொடுக்குற ஒரு கதையை, ஒரு களம் அமைச்சு கொடுக்குறாரு இல்லையா அருண் பாண்டியன் சார். உங்களுக்கு பெரிய மனசு. இத்தனை அறிமுகங்களை கொண்டு வந்து சேர்த்ததுக்கு வந்து அவ்வளோ கட்ஸ் வேணும், அன்பு வேணும். அவ்வளோ அன்பு அவர்கிட்ட இருக்குது. முதல் முறையாக அவரை மீட் பண்ணும்போது நான் அவரை மீட் பண்ணோடனே நான் சொன்னேன், சார் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ நான் வாங்கிக்கிறேன். எல்லாரும் சொன்ன மாதிரி தான் உங்கள் படத்தில் நான் இருக்கணும். ஏன் அப்படின்னா நான் அவ்வளோ உங்களை நேசிச்சிருக்கேன் சார். நான் வந்து இணைந்த கைகளில் அந்த கயிறில் நீங்கள் ராம்கி சாரை போய் காப்பாற்றுவீங்களா, அதை நான் திருப்பி இப்பையும் பார்ப்பேன், எப்பயும் பார்த்துட்ருப்பேன் சார். அந்த அளவுக்கு நான் வந்து மூங்கில் கோட்டைன்னு ஒரு படம் நினைக்கிறேன். அந்த டைட்டிலே நான் வந்து பயங்கரமாக நான் நேசித்தது. அது என்ன வரலன்னு நினைக்கிறேன் இல்லையே சார். ஆனால் சூப்பரான டைட்டில் சாருக்காக நான் அந்த வந்து சின்ன வயசில் அப்படி இயங்கின காலங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சார், நீங்கள் ஊமை விழிகள் வந்து வெளிவரதுக்கு முன்னாடி நடந்த ஒரு போராட்டத்தை பற்றி நீங்கள் ஒரு டைம் சொன்னீங்க சார். அதையே நீங்கள் சூப்பராக கதையாக பண்ணலாம். அவ்வளோ அழகாக, அவ்வளோ த்ரில் இருக்குது, அவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது. அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து சத்யம் தேட்டர் வாசல் அந்த படத்துக்கான கியூ நின்றுச்சுன்னு சொன்னீங்கல்ல, நான் உங்கள் கண்ணில் நான் வந்து அந்த வெற்றியை நான் பார்த்தேன் சார். அவ்வளோ ஹாப்பியாக சொன்னீங்க சார். நம்ம அந்த டைமில் இல்லைனாலும் நீங்கள் கொடுத்த அந்த பரவசத்தை வந்து நாங்கள் அவ்வளோ ஃபீல் பண்ணோம். ஏன் அதை நான் எங்கே அப்போ ஃபீல் பண்ணேன்னா, உண்மையே சொல்கிறேன், டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு க்ரௌடாக நிறைய பேர் வரும்போது இப்படி தான் நான் அருண் பாண்டியன் சார் வந்து இதை அவர் படத்துக்கு ஃபீல் பண்ணியிருப்பாருங்கிற அந்த ஃபீல் எனக்கு கொடுத்தீங்க. ரொம்ப சந்தோஷம் சார். கீர்த்தி மேம், நான் வந்து இதில் வாழ்க்கையே போராட்டம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து எழுதும்போது உங்கள் விஷுவல் பார்த்துட்டு தான் எழுதினேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இங்கே தான் அப்பா பொண்ணாக இருக்காங்க, படத்தில் வேற ஒரு கதை மாந்தர்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். உதய் ரொம்ப பிரில்லியண்ட்டாக பண்ணியிருக்காப்புல. சின்ன படங்கள் வெற்றி பெறும்போது பெரிய படங்கள் ஆகுது. அதை நீங்கள் குடும்பத்துலேயும் நிரூபிச்சிருக்கீங்க, டூரிஸ்ட் ஃபேமிலிலையும் அதை வந்து சாத்தியப்படுத்தியிருக்கீங்க. ஊடகங்கள் படம் நல்லா இருந்தால் அதை கொண்டு போய் சேர்க்கறதுல ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. இந்த படமும் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. ப்ரெஷோவில் பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது முதல் டைட்டில் ட்ராக் எழுதின புது பாடலாசிரியர் சாண்டி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இருக்காரா பிரதர்? வாங்களேன் ப்ளீஸ். சாரி, அது ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அந்த தத்தகாரம் ரொம்ப சவாலானது. நிறைய எழுதுங்க. ரொம்ப ஆல் தி பெஸ்ட். நான் உங்கள் பேரை கேட்டது தான் உங்களுக்கு மேடை ஏற்றணும் தான் உட்காருங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் பெருசாக வரணும். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். முதல்ல என்னோட நன்றியை அருண் பாண்டியன் சாருக்கு தான் சொல்லணும்.
இந்த படத்தில் என்ன ஒரு அங்கமாக வச்சதுக்கு. ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன். அவரோட பாடி பில்டிங்க்கு முதல் படம் அவரோட நான் பார்த்தது புலன் விசாரணை. அதில் வந்து அமிதாப் பச்சன் சாயல்லே இருப்பார் சார். புலன் அது கேப்டன் ஊமை விழிகள், சாரி ஊமை விழிகள். அதுதான் சாரை ஃபஸ்ட்டு நான் அதில் தான் பார்த்தது. அதில் எனக்கு பார்த்தோன்னே அமிதாப் பச்சன், நான் அது சார்கிட்டே சொல்லியிருக்கேன் நான், சார் அமிதாப் பச்சன் மாதிரியே இருந்தீங்க சார் இந்த படத்துலன்ட்டு. அதுக்கு பிறகு வந்து நிறையா படங்கள் பார்த்துருக்கேன். சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பாடி பில்டிங்கில். ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல சாரோட இது பெரும் பங்கு. ஒன் ஆஃப் த என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணல ஒருத்தர் அவர். ஸோ கீர்த்தி சிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் இதில் நான் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன், பட் இம்பார்ட்டண்ட்டான கேமியோ. இன்றைய சூழலில் இந்த படம் நிச்சயமாக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். ஏன்னா கதை எனக்கு தெரியும். ஸோ அந்த கதையை நகர்த்துறது ஒரு கேரக்டராக நான் அதில் வரேன். ஸோ அகெயின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி சார், இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார். தேங்க்யூ. அண்ட் இயக்குனர், கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அண்ணே தேங்க்யூண்ணே, சூப்பர். அண்ணா சொல்லியிருந்தாரு அண்ணன் வந்து சாரோட பெரிய ஃபேனுன்னு. ஸோ இந்த கேங்கோட அப்பாவும் சேர்ந்து இதில் ஒர்க் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நான் கம்ப்ளீட்டாக வெறும் ஒரு ஆக்டராக மட்டும்தான் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்மளை சுற்றி உலகத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் நடக்குது. விபத்து, போர், இழப்பு, நிறைய இழப்பு. தினமும் ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்களாக இருக்குது. இப்போது திடீர்னு அட் த சேம் டைம் நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. இந்த தருணத்தில் எனக்கு எப்போவுமே தினசரி இருக்கிற ஒரு கேள்வி வந்து, நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஒரு ஹெல்ப்லெஸ்ஸான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிற ஃபீலிங் எப்போவுமே இருக்கும். பட் எனக்கு கிடைச்சிருக்கிற ஒரே பதில் வந்து, எனக்கு தெரிஞ்ச கலை, இந்த கலை மூலியமாக என்ன பண்ண முடியுமோ ஒரு சின்ன விதத்தில் இருந்தாலும் நான் அதை தான் சூஸ் பண்ணுவேன். ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். நான் பண்ணுற கதைகள் சரி, நான் தேர்ந்தெடுக்கிற கதாபாத்திரமும் சரி, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்கணும்னு இப்போ வரைக்கும் நான் நம்பி அப்படி தான் கதைகள் பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் தான் இந்த கதையும் நான் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்போவுமே மக்களும் மீடியாவும் என்னை ரொம்பவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அது நான் டைம் எடுத்து பண்ணாலும் அது ஒரு அப்ரிசியேஷன் எப்போவுமே இருந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் ஒரு அக்செப்டன்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். குயிக்காக அந்த படத்தில் இருக்கிற மெயின் டீம், அஃப்கோர்ஸ் உதய் டைரக்டர், த கேப்டன் ஆஃப் த ஷிப், அவரோட விஷன் அண்ட் அவரோட ஐடியாஸ். அவர் சொன்ன மாதிரி அவங்க அம்மா அப்படின்னு சொன்னாங்கல்ல, நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்டிருந்த கேள்வியும் அதுதான். நீங்கள் ஏன் ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் எழுதணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு. என் லைஃப்பில் எங்கள் அம்மா தான் எனக்கு, ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் உமன். ஸோ நான் கதை எழுதும் போது எனக்கு ஒரு உமனாக தான் இது எழுத முடிஞ்சது அப்படின்னாங்க. ஸோ இந்த படம் வந்து உமன் சென்ட்ரிக், பெண்களுக்கான படம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. இட்ஸ் ஆக்சுவலி அ ஃபிலிம். ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரத்துக்கு சில விஷயங்கள் நடக்குது. அந்த சுச்சுவேஷனில் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை கடந்து எப்படி போகிறாங்கன்றது தான் படம். அது பெண்ணாகவும் இருக்கலாம், ஆணாகவும் இருக்கலாம் நம்ம நிஜ வாழ்க்கையில். ஸோ இது மேல் சென்ட்ரிக்குன்னு சொல்ல மாட்டோம். அதே மாதிரி இது உமன் சென்ட்ரிக்குன்றது கேட்டகரைஸ் பண்ண வேண்டாம். இட் இஸ் அ ஃபிலிம், ப்ரொட்டாகனிஸ்ட் ஃபீமேல் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அண்ட் அந்த விதத்தில் தான் அவரும் இந்த கதையை கொண்டு வந்தார். அண்ட் பரத் மியூசிக் சூப்பர்பாக இவர் கார்த்திக் நேதா சார் சொல்லியிருந்தார். எல்லா வடிவத்துலேயும் இருக்கிற ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் சவுண்டிங் இருக்குது இந்த படத்தில். ஒரு சாங்லேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அதே மாதிரி தான் இருந்திருக்கு. அண்ட் விக்கி ஆன் செட், இவங்க வந்து சொல்கிறது வந்து இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க, கைண்டாக இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தவங்க ஒரு டீம், இவ்வளோ யங் டீம் வந்து அவ்வளோ பேஷனேட்டாக இருக்கும் போது, ஏன்னா அவங்கள பார்க்கும் போதே தெரியும் டே நைட் தூங்காமல் தான் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. பட் அந்த ஃபயர் அண்ட் பேஷன் இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து நம்ம வேலையை ஒழுங்காக பண்ணுறது தான். அதை வந்து இவங்க கைண்ட்னஸ் அப்படின்னு தான் பார்க்குறாங்க தவிர அது அப்படி கிடையாது. நம்ம வேலையை நம்ம ஒழுங்காக பண்ணோன்னா ஒரு டீம் எஃபர்ட் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு க்ரியேஷனை கொண்டு வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த விதத்தில் தான் இருந்தது. தேங்க்யூ என்டையர் டீம். அண்ட் அப்பா, அஃப்கோர்ஸ் தேங்க்யூ. எப்போதுமே
ஒரு பிக் சப்போர்ட். மை ஹீரோ, மை சூப்பர் ஹீரோ. தேங்க்யூ ஸோ மச் அப்பா. தேங்க்யூ. இன்னொன்று, இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் ரொம்ப எக்ஸைட்டான விஷயம் வந்து, நான் ஒரு கேப் டிரைவர். எனக்கு டிரைவிங் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இஃப் நாட் ஃபார் அன் ஆக்டர், மேபி நான் ஒரு ரேசராக இருக்கலாம். நடுவில் அதை வேறு நான் எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன், அப்பா எனக்கு ரேசிங் ட்ரை பண்ணணுன்னெல்லாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து டிரைவிங். ஸோ இந்த படத்தில் 2 கேமரா வச்சு ஆல்மோஸ்ட் ஃபுல் ஃப்ரண்ட் கவர் ஆகிடும், எதுவுமே தெரியாது, ரோடு தெரியாது. ஆனாலும் நாங்கள் வந்து ரோடில் அப்படி ஷூட் பண்ணோம். நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். பட் யா, தேங்க்யூ ஃபார் தட் உதய். தேங்க்யூ. இல்லை சார், ஒரு விஷயம் சொல்லணும், சொல்லிட்டுமா? மேம் வந்து கேப் டிரைவர் அப்படின்னு சொன்னாங்க. மேம் உங்களை பார்த்து எல்லா உமன்ஸும் இப்போ மோட்டிவேஷனலாக கேப் டிரைவர் வர்றதுக்காக வாழ்த்துக்கள் மேம். அண்ட் என்ன ஒன்றுனா, உங்களை மாதிரி ஆளுங்கன்னா கேப் டிரைவர் வந்துட்டா எங்களை மாதிரி பசங்க 24 hours கேபில் தான் மேடம் இருப்போம். ஸோ அதையும் யோசிக்கணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் அருண் பாண்டியன் சார். வாங்க சார். எழுதி வச்சது வேணாமா? மீடியா, ப்ரெஸ் எல்லாருக்கும் மதிய வணக்கம். இந்த மேடையில் பார்த்தீங்கன்னா எந்த சீஃப் கெஸ்ட் இல்லாமல் ஏன் இது வச்சுருக்கேன்னா, யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டா ஒரு ப்ரெஷர் பண்ணால் தம்பி விஜய் சேதுபதியோ இல்லை யாரோ வரிசையாக சொல்லலாம், பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துடுவாங்க. வந்து என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் பார்த்ததில் படத்தை பற்றி அப்படி இருக்குது இப்படி இருக்குது, தமிழ் சினிமாவை புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி, அப்படி இல்லாமல் ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாமல், நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம், நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம், நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக இருக்காது. ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதனால தான் சீஃப் கெஸ்ட் இல்லாமல் என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி, ஐங்கரன் உடைய மேனேஜிங் டைரக்டர் கருணா, எல்லாத்துக்கும் ஒரு வணக்கம் போட்டுரு கருணா. தென் இன்னொரு சீஃப் கெஸ்ட் டைமண்ட் பாபு. மேலே வாங்க, மேலே வாங்க. இவர் தான் மேலே வாங்க பாபு. பாபு சார் மேலே வாங்க. என்னுடைய முதல் படத்தில் ஊமை வெளிகளில் அவருக்கு ஒரு சேர் போட்டுடலாமா? பிஆர்ஓ இன்ட்ரடியூஸ் ஆனது. இவரை பற்றி சொல்லணும்ல, ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, பிரபு இருந்தார், பிரபன் இருந்தாங்க, எல்லாம் இருக்கும்போது நாங்கள் போனோன்னே ஹீரோ 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 இங்கே வாங்க அப்படின்னாரு. பாபு சார் பின்னால் 2 பேர் நிற்கிறாங்க, யார் என்ன நினச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான். என்ன பாபு, கரெக்டாக இல்லையா? எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்னு ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி பழக்கம் ஆனனால அப்படியே கூப்பிடுறேன்னு சொன்னார். ஸோ இந்த படத்துக்கு ஒரு 3 சிறப்பு அம்சம் இருக்குது. ஒன்று, எல்லாருமே புது டெக்னீஷியன். நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டோன்னே எனக்கு அது பிடிச்சிச்சு. இவன் கூட மதனா, உன் கூட மதனா வந்தான், மதன்னு ஒரு பையன் வந்தான், இவனுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். நல்லா இருக்குப்பா, இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும், உனக்கு அது பிடிச்சிச்சின்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். சார் பண்ணலாம் அப்படின்னா, இல்லை அப்படி உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ போயிட்டு வா அப்படின்னு. சரி சார் அப்படின்னு போனால் ஒரு 4 நாள் கழித்து திருப்பி வந்துட்டான். இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா. சரி பண்ணும்போது உட்காந்துட்டு, சார் யூனிட்டாக எல்லோரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். யூனிட்டாக? யார் யூனிட்டு? மியூசிக் டைரக்டர் புதுசு, எடிட்டர் புதுசு. அப்படியா? சரி, அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்கா? சார் கேட்குறீங்களா அப்படின்னா, ஒன்றும் வேண்டாம், சரி வர சொல்லு. எல்லோரும் வெளியே தான் நிற்கிறாங்க, வரிசையை கூப்பிட்டுட்டு வரேன்னு வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு வரான். அப்படி வரிசையாக உள்ளே வந்தவங்க தான். அதில் மியூசிக் டைரக்டர் வேற, என்னடா எடுத்துகிட்டு வந்த நீ? ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து, இதுக்கு இப்படி ரீரெக்கார்டிங் வச்சுருக்கேன்,
அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து எனக்கு உண்மையிலே இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. சரி, நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாதியார் மாதிரி இருக்கோமே, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். இவங்க சின்சியாரிட்டி பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் நாங்கள் ஒடிசா போகிறோம். ஒடிசாவில் இவங்களை ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன். போகும்போது அங்கே அந்த பைக் ஷாட் பார்த்தீங்களா ட்ரெய்லரில், அந்த பைக் அங்கே ஹையர் பண்ணணும். நான் உதயிட்ட கூப்பிட்டுட்டு பைக்கு எந்த மாதிரி, சார் நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டோன்னா. தூக்கிட்டு வந்துட்டிங்களா? ட்ரெயினில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, அது அவனோட பைக்கு. ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு. என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கேல்கட்டாக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ சின்சியாரிட்டி. ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையில் எனக்கு ஊமை விழிகள் ஞாபகம் வந்துச்சு. அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம் இது. ஹார்ட் ஒர்க்கிங். இன்னைக்கு சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை. வண்டி வந்தால் தான் இல்லை, எல்லாம் ஒரு 10 பைக்கில் வந்துடுவாங்க லொக்கேஷனில். ஒன்றா சாப்பிடுவோம், ஒன்றா இருப்போம். என் பிள்ளைகளோட 2 வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன். ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி. தென் இந்த படத்தில் இவங்க சொன்னது வரிசையாக சொல்லனா, இவங்க எல்லாம் சொன்னாங்க, சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை, எல்லோரும் உண்மை. ரமேஷ் திலக் வரல, அவனும் அதுதான் சொன்னான். சார் பணம் அப்புறமா பேசுவோம். ஆதித்ய மேனன் அப்படி தான் சொன்னான், பிரேம் அப்படி தான் சொன்னான், எல்லாருமே அப்படி தான். உண்மையில் எனக்கே என் மேலே ஒரு பெருமை ஆயிடுச்சு. அடப்பாவுமே இப்போவும் ஜனங்க நம்மளை நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே. ஆனால் உண்மையில் நான் இவங்க சொல்கிறதோட நான் முன்னால் இருக்கணும், நான் அஹெடாக இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன். இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் இல்லை, ஜனங்களுக்கு பிடிக்கும். இதுக்கு மேலே நான் இன்னும் 2 பேரை நான் மென்ஷன் பண்ணோம். என்னுடைய நண்பன் இணைந்த கைகளில் ஊமை வெளிகளில் பண்ண செல்வகுமார், அவர் நான் இந்த படத்தில் ஒரு கேமரா சூப்பர்விஷன் மாதிரி பண்ண வச்சேன். தென் வேலுமணி எனக்கு டைலாக் ரைட்டர், இந்த படத்துக்கு ஒரு புது டைலாக் ரைட்டர் சரவணகுமார், அவர் வரல. அவங்க ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் ஆல்சோ, சரவணகுமார் அண்ட் ஏகே சேகர்னு. வேலுமணி ஒரு பெரிய ரைட்டர், அவர் தவறிட்டார். இந்த நேரத்தில் அவரையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அவருடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட இருந்திருக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக நேரம் ஆயிட்டு இருக்கு. மீண்டும் சொல்லுகிறேன், இது ஒரு தரமான படம், நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேரும். நன்றி, வணக்கம். கருணா ஏதாவது பேசுறியா? ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துடலாமா? அண்ணே ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும் ஃபோட்டோ எடுத்துருங்க, அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுத்துக்கலாண்ணே. என் பேர் பரத் வீரராகவன். என்னோடய ஃபர்ஸ்ட் படம். அப்பா அம்மா முதல் நன்றி. என் அப்பா தான் என்னோடய ஃபர்ஸ்ட் குரு. என் குருஸ்க்கெலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நித்யானந்த மாஸ்டர், பழனிப்பா மாஸ்டர், அனிதா ஃப்ரான்சிஸ் மேம், இவங்களாம் தான் கைட் பண்ணாங்க. அப்புறம் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நிஷாந்த், அவனோட என்டையர் ஃபேமிலி, அம்மா அப்பா மாமா மாமி தாத்தா பாட்டி எல்லாருமே. அண்ட் இந்த மூவியில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உதய் ப்ரோ தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. பாண்டியன் சார் வந்து என்னை எதுவுமே கேட்கல. ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்ஸ் தான் கேட்டாங்க. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். இல்லை தனி நினச்சிடலாம். நிறைய ஸ்டேஜ் ஏறியிருக்கேன், வாசிச்சிருக்கேன், பேசினதில்லை. தேங்க்யூ, சாரி.
இங்கே வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். சார் வந்து இப்போ எல்லாருமே சொன்னாங்க, நீங்கள் சொல்கிற பட்ஜெட்டில் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட வந்து நாங்கள் கோட் பண்ணணும், மியூசிக்கு நான் என்ன பண்ணணுன்றது. ஸோ நான் வந்து சார்கிட்ட கோட் பண்ணுறேன். கோட் பண்ணதுக்கப்புறம் சார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த பட்ஜெட்டில் பண்ணுறவையாடா அப்படின்னாரு. பண்ணிடுவேன் சார். நான் அதோட ஒரு 3 மடங்கு பட்ஜெட் அதிகமாச்சு. ஃபஸ்ட்டு படம் எனக்கு யாருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைப்பாங்கன்னு சத்தியமாக தெரில. என்னால் நிறைய மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ண முடிஞ்சுது. இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் இருக்கவங்கெல்லாம் வந்து நான் இன்றைக்கி தான் வரேன், ஃபஸ்ட்டு படம். இவங்கெல்லாம் மோகன்ராஜன் அண்ணா, கார்த்திக் நேதா சார் எல்லாருமே இவங்கெல்லாம் வந்து 500 பாட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா மியூசிஷியன்ஸோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. சார் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார். அண்ட் உதய் ப்ரோ ரொம்ப ஸ்மார்ட்டான, சென்சிபிளான, காமன் கம்போஸ்டான ஒரு டைரக்டர் அவர். ப்ளீஸ் ரிமெம்பர் இஸ் நேம் உதய் கே. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அண்ட் படத்தை வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஸோ நிறைய வாட்டி திரும்பி போட்டு பார்த்துட்டே இருப்போம். ஸோ எப்போ பார்த்தாலும் கீர்த்தி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். திரும்பி பார்த்தாலுமே அவங்க எங்கேயுமே பிழை தெரியாது, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் பாண்டியன் சார் எங்கள் படத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் எந்த படத்துலையும் பார்த்துருக்க மாட்டீங்க, செம்மையாக இருப்பார். பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் புல்லட்லாம் வந்திருப்பார், ஜீன்ஸ் ஷர்ட்லாம் போட்டு செம்மையாக இருப்பார். நாங்கள் ரொம்ப ரசித்தோம் சாரை எல்லா இடத்துலையும். அண்ட் எங்கள் எடிட்டர் தேவா ப்ரோ ஸ்வீட், செம்ம ஸ்வீட். அவர் ரொம்ப பொறுமை, நிறைய வேலை பார்த்தாங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் தான், பட் ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக. அவங்கெல்லாம் இப்போ பெரிய டைரக்டர்ஸ், இந்த டீம் டெக்னிக்கல் டீம்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ஹேண்டில் பண்ணலன்னா அப்புறம் ஒரு மாதிரி மிஸ் ஆகிடும். ஸோ எவ்ரிபடி டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த மூவி. எங்களால் முடிஞ்ச உழைப்பை போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் மூவி கண்டிப்பாக போகும், நல்லா பண்ணுவோம். கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். படத்தில் 4 பாட்டு இருக்குது, கேட்டிருப்பீங்க. காட் இஸ் கிரேட். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் சார், சூப்பர் சார். சார் நீங்கள் சொன்னீங்க பேசும்போது நடுங்குதுன்னு. ஆக்சுவலி நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டீங்க, ஓப்பனாக சொல்லல, அவ்வளோதான் சார். ஓகே சார். உங்களை தொடர்ந்து அடுத்தபடியாக ஆதித்யா ஷிவ்பிங் ஆக்டர் அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு நன்றி வந்ததில். இந்த படத்துக்கு நான் எப்படி வந்தேன்னா, இதோட கோ டைரக்டர் புவனேஷ் கால் பண்ணியிருந்தார். இந்த மாதிரி ஏஎன்பி ப்ரொடக்ஷன்லேருந்து பேசுகிறோம். அண்ட் அருண் பாண்டியன் சார் ஒரு கேரக்டர் பண்ணுறாரு. அப்புறம் கீர்த்தி பாண்டியன், எனக்கு கீர்த்தி பாண்டியன் தெரியும், நான் 10-15 வருஷமாக ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் நான் சொல்லிக்கல இந்த மாதிரி ஒரு ஆஃபர் வந்திருக்குன்னு. நான் போய் முதல்ல கதையை கேட்டேன். கேட்டதுக்கப்புறம் நான் உடனே கீர்த்தி கால் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி உன்னோட டேரக்டர் மீட் பண்ணியா? என்னோட டேரக்டர் மீட் பண்ண, ஓ ஹி கால்ட் யூவோ அந்த மாதிரி சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து என்னை வந்து வேற ஒரு படத்துக்கு என்னை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் இந்த படம்னு சொல்லும் போது அவங்களே ஷாக் ஆயிட்டாங்க. அண்ட் தட் ஜெஸ்டர் ஆஃப் யோர்ஸ் வாஸ் வெரி ஸ்வீட் கீர்த்தி. அண்ட் கம்மிங் டு அருண் பாண்டியன் சார், ஹி வாஸ் த மெயின் கேப்டன் ஆஃப் த ஷிப். எல்லாருமே புதுமுகங்கள் எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க, ஆதித்யா இந்த படத்தில் உன்னோட கேரக்டர் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர், உன்னோட பர்ஃபார்மன்ஸ் அப்படி இருக்கணும் நீ. ஹோப்ஃபுல்லி நான் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் சார். அண்ட் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் வந்து என் மொதல் படத்தில் உன்னோட தாத்தாவோடலாம் நடிச்சிருக்கேன் சார். ஐ ஹோப் அண்ட் இப்போ நீங்கள் என் கூட நடிக்கிறீங்க. அண்ட் இட்ஸ் அ கிரேட் ஆனர் சார். இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் ஆல்சோ. I hope this movie wins for all of us, especially தாத்தா தேங்காய் ஸ்ரீனிவாசன். ஸோ அவர் நாளைக்கு உங்களுக்கும் ஒரு பேரம் பேத்தி வரும்போது நான் உங்களோட நடிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். அந்த லான்ச் விட்டு இருக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஹோப் திஸ் ஃபிலிம் இஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் பிகாஸ் a lot of debutants, fresh actors, fresh technicians. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ஒரு வெற்றியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எஸ். சூப்பர் சார், தேங்க்யூ சார். சார் தாத்தா தேங்காய் சீனிவாசன் சார்னா அப்போது சுற்றி தம்பியா நீங்கள்? சூப்பர் சார். பேசும்போது அவ்வளோ இங்கிலீஷ் வர மாதிரி ஆன்சர் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். சாரை தொடர்ந்து அடுத்தபடியாக கோரியோகிராஃபர் பூபதி சார் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு ஃபேமிலி தான். ஸோ நான் அன்பான டீம் அன்பின் கிணானில் தான் நான் சாரோட மீட் பண்ணி ஒர்க் பண்ணேன் நான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் காலிங். கல்கி பிரதர் சொன்ன மாதிரி சார் ஒரு கால் பண்ணுறாரு அப்படின்னா அது ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி தான். ஸோ கால் பண்ணி எங்கடா இருக்க இந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா போய் மீட் பண்ணோம். ஸோ யார் என்னன்னு க்ரூ சொன்னால் இந்த டீமை பற்றி பயங்கரமாக பேசினார். டே ஒரு புது டீம் தான், பயங்கர எனர்ஜியாக இருக்காங்க, கதெல்லாம் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்குது அப்படின்னாரு. ஸோ சாரும் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு ப்ரொடக்ஷனாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ இந்த படம் ஈகராக எல்லாருமே வெயிட்டிங் சார். அண்டு
கீர்த்தி மேம். ஸோ எந்த ரோல் கொடுத்தாலும் அது தைரியமாக எடுத்து பண்ணுறாங்க. ஸோ இதுலேயும் நான் பார்த்தேன். சூப்பர் மேம், ஆல் குட். ஸோ எல்லா டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். இப்போது அடுத்தபடியாக வந்து ஒருத்தர் வந்து பேச போகிறாரு. நான் ஃபஸ்ட்டு சாரோட ஆஃபீஸ் போயிருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அறிமுகம் அப்படின்னு சொன்னாங்க, எல்லாமே புதுமுகம் அப்படின்னாங்க. நான் கூட இவரை பார்த்துட்டு நினச்சேன் இவனும் அறிமுகம் ஹீரோ அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் பேச தெரிஞ்சு இவர் தான் டேரக்டர் அப்படின்னு. அறிமுக டேரக்டர் உதய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு பரத்தை விட இன்னும் ரொம்ப நர்வஸாக இருக்குது. பட் என்னால் என்ன பேச முடியுதுன்னு பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நன்றி என் அம்மாவுக்கு தான் சொல்லணும். அவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை. ஸோ இந்த படத்தில் இருக்க ஃபீமேல் கேரக்டராக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நான் பண்ண போகிற எந்த படத்தில் எந்த ஃபீமேல் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அதுக்கு காரணம் நான் கிடையாது, எங்கள் அம்மா தான். ஸோ அம்மாவுக்கு அடுத்து நான் நன்றி சொல்ல வேண்டிய முக்கியமான ஆள் வந்து அருண் பாண்டியன் சார். அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது பெரிய விஷயமானு எனக்கு தெரியல. மொத்த டீமுக்கும் என்னை நம்பி நீ உன் டீமோட வா, நம்ம ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னது ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். எத்தனை ப்ரொடியூசர் அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. அவங்க மற்ற எல்லா டெக்னீஷியனுமே ஒரு ஒன் கால் அவே தான் இருக்குது. யார் கால் பண்ணி கூப்பிட்டாலும் வந்து பண்ண முடியும். ஆனாலும் என்னையும் என் டீமையும் நம்பி எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் சார். நான் கண்டிப்பாக அதுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருப்பேன், மறக்க மாட்டேன். நீங்கள் தான் என்னோடய முதல் படத்தோட ப்ரொடியூசர். உங்கள்கிட்ட நான் நிறைய கற்றுட்டு இருந்திருக்கேன். நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிவிட்டு நேராக படம் பண்ண வந்த ஆள், பெரிய அனுபவம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு 45 வருஷ அனுபவம் உள்ள ஒரு ஆளோட ட்ராவல் பண்ணது வந்து நான் ரொம்ப பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். அதே நேரத்தில் அவர் அப்படி எனக்கு டிஸ்டன்ஸாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த பாஸ்ட் 2 இயர்ஸில் அவங்க பசங்களை விட என் கூட தான் ரொம்ப நேரம் இருந்தாருன்னு நான் என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஸோ நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நடிக்கவும் தெரியாது எனக்கு, நிறைய சண்டை போட்டிருக்கோம். ஆனால் அந்த சண்டை எல்லாமே வந்து படத்துக்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி வேறு எந்த விஷயமும் இருக்காது. அவருக்கும் படம் நல்லா வரணும், எனக்கும் இந்த படம் நல்லா வரணும். ஸோ 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் ஒரு மிட்லைன் பிடிச்சி தான் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த படம் ஆரம்பித்தது யார்கிட்ட இருந்துன்னா கீர்த்திக்கிட்ட இருந்து தான். கீர்த்திக்கிட்ட அது ரொம்ப சின்ன ஒரு கதையாக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிமாக தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். அங்கேருந்து ஆரம்பித்தது தான். அப்பத்துலேருந்தே முதல்லேருந்தே இந்த கதையில் இருந்த ஒரு முக்கியமான கேரக்டர்னால் அந்த இந்திரான்ற ஒரு கேரக்டர் தான் என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். நான் கீர்த்தியை என்ன நினச்சி போய் இந்திரா கேரக்டர் சொன்னனோ அந்த இந்திராவாக தான் அவங்க இந்த கேரக்டராக தான் இந்த படத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அந்த இந்திரா கேரக்டர் உங்கள் மனசில் நிற்கும். நெக்ஸ்ட்டு அடுத்து ஆர்டிஸ்டாக பார்த்தீங்கன்னா பிரவீன் ராஜா, ஆதித்யா, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நான் ஒரு ஃபஸ்ட் டைம் டைரக்டராக இருந்தாலும் என்னால் என்ன கன்வே பண்ண முடியுதோ அதை கன்வே பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்டேருந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் ரெண்டர் பண்ணியிருக்கேன். மற்ற ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஓவராலாக சேர்த்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னால் தனித்தனியாக சொன்னால் டைம் ஆகும். ஸோ இதை விட ரொம்ப முக்கியம் என்னோடய டைரக்ஷன் டீம். பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு வந்து ஒரு டீமாக அசைன் ஆகிறதுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சினிமான்ற ஒரு கனவுக்காக மட்டுமே என் கூட சேர்ந்த கூட்டம் அது. இவன் படம் பண்ணுவானா பண்ண மாட்டானா, எங்களுக்குன்னு ஒரு ரூமு, அந்த ரூமில் உட்காந்துட்டு காலையில் கதை பேசி நைட்டு கிளைமேக்ஸ்க்கு வந்துடுவோம். இப்படியே எவ்ரிடே ஒரு கதை பேசி நாங்களே அதில் அப்படியே சந்தோஷப்பட்டு ஒரு 100 படம் பண்ணியிருப்போன்னு வச்சுங்களேன். அதுலேருந்து வந்த டீம் தான் அது. அப்படி பட வாய்ப்பு கிடைச்ச பிறகு அந்த வாய்ப்பை எந்த விதத்துலையும் தப்பாக யூஸ் பண்ணிடக்கூடாதுன்னு எல்லாருமே ரொம்ப உழைச்சி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதோட கிரெடிட் எனக்கோ அருண் பாண்டியன் சாருக்கோ மட்டும் சொல்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை. இது ஹோல் டீமோட கிரெடிட் தான். அதை எங்கள் எல்லாரையும் கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போனது அருண் பாண்டியன் சார் தான் அதை பண்ணியிருக்காரு. அவரோட கைடன்ஸ்னால தான் எங்களால் இந்த படத்தை ஒரு பட்ஜெட்லேயும் எல்லாமே நல்லபடியாக பண்ண முடிஞ்சுது. தென் என்னோடய மியூசிக் டைரக்டர் பரத், நானும் அவனும் ஃபார்மலாக பேசினதே இல்லை. ஸோ பரத் என்னோடய ஷார்ட் ஃபிலிம்க்கு மியூசிக் பண்ண ஆள். அவர் யாருனே தெரியாது. அவரோட ஒரு 30 செகண்ட்ஸ் டீசர் ஒன்று பார்த்தேன். அந்த மியூசிக்கோட சவுண்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதுக்கப்புறம் என் ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்ரோச் பண்ணி என் ஷார்ட் ஃபிலிம் பண்ணதுக்கப்புறம்
கண்டிப்பாக என் படத்துக்கும் பரத் தான் பண்ணணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணேன். எல்லோரும் நிறைய பேர் சொன்னாங்க, பரத்தை அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ஆக்சுவலாக பரத்தை அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அப்ரிஷியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக பரத் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட பொட்டென்ஷியல் இன்னும் நிறைய அவனால் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்து நம்ம சேர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுதான் என்னோடய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட்டு என்னோடய சினிமாட்டோகிராஃபர் விக்கி. லாங் டைம் ஃப்ரெண்ட்ஷிப். சும்மா கேமரா எடுத்துகிட்டு அப்படியே தெருவாக சுற்றுறது, கல்யாண வீடியோலாம் எடுக்கிறது, கல்யாணத்தில் உட்காந்துட்டு நாங்கள் ஏதோ ஒரு உலக சினிமாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறது, அப்படியே நம்மலாம் ஒரு படம் பண்ணுவோம்டா அப்படின்னு பேசாத கதை கிடையாது, பெரிய கனவு எல்லாமே. விக்கி என்னை கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு லொக்கேஷனை கூட விக்கியோட ஃப்ரேமில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும். அது என்ன மேஜிக் அவங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நல்ல சினிமாட்டோகிராஃபர். அவன் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும். அவனோட கண்ணு வழியாக நான் நிறைய ஷார்ட்ஸ் நான் பார்க்கணும், நிறைய ஃப்ரேம்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறேன். விக்கி, லாங் டைம் டு கோ. நெக்ஸ்ட்டு என்னோடய படத்தோட எடிட்டர் திவேத்தியன், தேவா. யூஸ்வலாக நாங்கள் தேவான்னு தான் கால் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவன் இந்த படத்துக்கு எடிட்டர் மட்டும் கிடையாது, இந்த படத்தில் மொத்தமே அவன் தான். அவன் பண்ணாத வேலையே கிடையாது. அவன் எடிட்டிங் பண்ணுவான். இது நீங்கள் வெளியில் பார்க்குற பேனர் டிசைன்லேருந்து எல்லாத்துலேயும் அவனோட கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இது நம்ம படம்னு சொல்லி ஒரு வேலை தெரியலனாலும் போய் ஒரு நாளில் கற்றுட்டு வந்து அந்த வேலையை திருப்பி செய்வான். தேவா என்னோட ஒரு பெரிய சப்போர்ட்டு. அவனோட நான் நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். சீக்கிரமே இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவனோட எடிட்டிங் பேசப்படும். கண்டிப்பாக அவனுக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரும். தேங்க்ஸ் தேவா. நெக்ஸ்ட்டு ஓவரால் காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே தேங்க்ஸ். 2 பேர் எனக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க. என்னென்னா, நான் பொய் சொல்ல விரும்பல, மற்றவங்களாம் அப்படியே நான் அவங்களோட ஃபேன் பாய் ரசிகன் அப்படின்லாம் சொல்கிறதுக்கெலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பாக கார்த்திக் நேதா சாருக்கு நான் ஒரு ஃபேன் பாய் தான், இப்போவும் ரசிகனாக தான் இருக்கேன். தூரமாக இருந்தாலும் அந்த ரசிகனாகவே இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அவர் முதல் வாட்டி போய் மீட் பண்ணப்போ அந்த படத்தை தாண்டி எனக்கு அவரை நேரில் பார்க்கணும், அவரோட வார்த்தைகள் அதெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி ஒரு இப்படி யோசிக்கிறாரு, எப்படி இப்படி எழுதுறாருன்னு தெரிஞ்சுக்கணும் தான் நான் போனேன். அவர் ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி மீட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் அவர் ரொம்ப அழகான ஒரு பாட்டு கொடுத்தாரு. ரொம்ப அழகான ஒரு 2 வார்த்தை, இதுவரையும் யாருமே கேட்காத ஒரு வார்த்தை, மெல்லாலி மெல்லாலின்னு ஒரு 2 வார்த்தையை கொடுத்துருக்காரு. அந்த பாட்டும் ரொம்ப அழகான ஆழமான ஒரு பாட்டு. தேங்க்யூ சார். அடுத்து என்னோட இன்னொரு லிரிசிஸ்ட். அவர்கிட்ட இருக்கிற மாதிரி ஃபார்மல்லாம் கிடையாது, அவர் எனக்கு அப்படியே தோஸ்து மாதிரி. மோகன்ராஜன். அவரோட பாடல் வரி மாதிரியே அவரும் ரொம்ப எளிமையானவர். ரொம்ப எளிமையாகவும் அழகாகவும் எப்படி பாட்டு எழுத முடியுன்றது அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவங்க 2 பேர் கூடவுமே அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஓவராலாக எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அக்கேனம் அப்படின்ற டைட்டில் எதனாலனா, அக்குன்றது ஆயுத எழுத்தோட ஒரு வார்த்தை வடிவம். ஸோ அதனால தான் அது அக்கேனம். நம்ம ஆவண்ணா ஈயண்ணா சொல்கிற மாதிரி அக்கண்ணாவோட ஒரு வார்த்தை வடிவம் தான் அக்கேனம். அக்கேனமோட அர்த்தம் 3 புள்ளி. அதை தவிர அந்த வார்த்தைக்கு வேறு எந்த அர்த்தமும் கிடையாது. அந்த 3 புள்ளின்றது இந்த படத்தில் வர 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 3 இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற கதைன்றதுனால இந்த டைட்டில் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ப்ரொடியூசருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஆஸ் யூஷுவல் நாங்கள் எது சொன்னாலும் அவர் உடனே ஓகே சொல்கிற ஆளும் கிடையாது. எல்லாமே யோசிப்பார், இது சரியாக வருமானு பார்ப்பார். நாங்கள் இது இல்லாமல் 2-3 டைட்டிலும் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் கடைசியில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணார். ஏன்னா அடிக்கடிக்கு அவர் சொல்லுவார், பழைய டைலாக் தான், ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னுவார் அருண் பாண்டியன் சார். ஸோ அப்படி தான் இந்த டைட்டிலும் வச்சார். பார்த்துக்கலாண்டா, அந்த டைட்டில் யாருக்கும் தெரியலனாலும் நம்ம தெரியப்படுத்துவோம், நம்ம ஒன்று புதுசாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கொண்டு போன டைட்டிலையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஹோப்ஃபுல்லி இந்த படத்துக்கு அப்புறம் அந்த அக்கேனம்ன்ற வார்த்தை எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அக்கேனம்ன்ற வார்த்தையோட அர்த்தம். இதை தாண்டி வேறு எதுவும் பெருசாலாம் எதுவும் இல்லை. 3 புள்ளி 3 கேரக்டர், அவ்வளோதான். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் கொடுக்குற காசுக்கு கண்டிப்பாக அந்த படம் ஒர்த்தாக இருக்கும். ஒரு நியூ டீமாக எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு ஒரு படம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஜூலை 4th வருது. எங்கள் எல்லாரையுமே சப்போர்ட் பண்ணுங்கள். 1 புள்ளினா முடிவுன்னு வாங்க, இது 3 புள்ளி, ஒரு தொடக்கம் தான். நாங்கள் இன்னும் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ.